அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபிஷ்ஷை வந்து நான் துண்டு பீஸாக எடுத்து மசாலா தடவி அரை பொரியலாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். பொரித்து எடுத்த பிற்பாடு நம்ம கிரேவி ரெடி பண்ணணும். பிரியாணி கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் பிரியாணிக்கு சேர்க்குறாப்புலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, அதில் வந்து மீனில் வந்து மண்டை சேர்ந்தாப்புல கொதவலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கும். அதையும் சேர்த்து கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிறகு வந்து ரைஸை வந்து தனியாக வடித்து எடுத்துக்கிறணும். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணாலும் உங்கள் விருப்பம். நல்லா வடிகட்டி போட்ட பிற்பாடு கடைசியாக நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மீனை வந்து தம் போடலாம். எல்லா மீனையும் அடுக்கி வச்ச பிற்பாடு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு திரும்ப திறந்தோம்னா அதுக்கு வந்து ஃபினிஷிங் டச் கொடுத்துருவோம். நான் பொன்னிறமாக வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கிறேன், அதையும் மேலாப்பில் தூவி விட்டுடலாம். நல்லா தூவின பிற்பாடு வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே புதினா மல்லியும் தூவி விட்டுக்கலாம். நம்ம எல்லாம் ஃபினிஷிங் டச் கொடுத்த பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி தம் போட்டு வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நமக்கு தேவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து துண்டு வந்து பெரிய பெரிய துண்டாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் பிரியாணிக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.